நம்முடைய கப் சாம்பிராணி ஊதுபத்தி பயிற்சியில என்னென்ன விதமான பொருட்கள் நீங்க சொல்லி தர்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஏற்கனவே நம்ம டீட்டெயிலா குடுத்துருக்கோம். இருந்தாலும் இன்னொரு தெளிவான ஒரு விளக்கம். இதுல உடனடி சாம்பிராணின்னு சொல்ற கம்ப்யூட்டர் சாம்பிராணி. இது நம்ம கரி தூள் பயன்படுத்தி செய்யக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சாணத்தூள் வச்சு நம்ம செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் மரத்தூள் வச்சு நம்ம செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் நம்ம விதவிதமான கலர்கள் இப்ப மார்க்கெட்ல இருக்கக்கூடியது அதிகமான மக்கள் விரும்பி வாங்கக்கூடியது. பல வண்ணங்கள்ல நம்ம எப்படி இதெல்லாம் நம்ம செய்யலாம். இந்த உடனடி சாம்பிராணி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க மூலிகைகள் மட்டும் பயன்படுத்தி செய்யக்கூடியது. இது பார்த்தீங்கனாலே மற்ற இதுக்கும் இப்ப கலரே இது பண்ணாலும் மற்ற இதுக்கும் உங்களுக்கு இதுக்கும் வித்தியாசம் தெரியும். இது கலர் வச்சு நம்ம பயன்படுத்தி செஞ்சக்கூடிய ஒரு உடனடி சாம்பிராணி. ஒரு டார்க் கிரீன்ல இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த மூலிகையோட நிறங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும். இது கரித்தூளை வச்சு நம்ம செய்யக்கூடியது. அப்ப முழுக்க முழுக்க மூலிகைகள் வச்சு நம்ம தயார் பண்ணக்கூடிய உடனடி சாம்பிராணி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மரத்தூள். அடுத்தது சாணத்தூள் வச்சு சாணப்பொடியை வச்சு நம்ம கப் சாம்பிராணி எப்படி செய்யலாம். இதுல ஃபில்லிங் எதுவுமே இருக்காது. ஆனா வாசனை வரக்கூடிய அளவுக்கு எல்லா பொருட்களும் உள்ள சேர்த்திருப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மரத்தூள் வச்சு நம்ம பயன்படுத்தி செய்யக்கூடியது. இதில் ஃபில்லிங் எதுவும் இல்லை. ஃபில்லிங் இல்லாமல் எப்படி செய்யலாம், ஃபில்லிங் இல்லைனாலும் அதில் வாசனை வர்றதுக்கு என்னென்ன பொருட்கள் இதுக்குள்ளே நம்ம போடுறோம் அப்படிங்கிற விவரம் தெளிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபில்லிங் நம்ம வச்சு செய்யக்கூடிய விவரமும் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் கரித்தூள் வச்சு நம்ம செய்யக்கூடிய அந்த சாம்பிராணி ஃபில்லிங் இல்லாமல் நம்ம செஞ்சோம்னா எப்படி வாசனை வர்றதுக்கு என்னென்ன பொருட்கள் உள்ளே போடணும் அப்படிங்கிற விவரம் தெளிவாக இருக்கும். ஃபில்லிங்கோட நம்ம செய்யக்கூடியது இந்த ஃபில்லிங் முறைகள் எல்லாமே இருக்கும். ஏன்னா ஃபில்லிங் முறைகளே பார்த்தீங்கன்னா 2-3 முறைகள் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த வித்தியாசங்கள். இது எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு. பஞ்சகவ்ய கப் சாம்பிராணி, மூலிகை விளக்கு அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு. செயல்முறை விளக்கங்களும் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரப்படும். அடுத்தது மூலிகை சாம்பிராணி பவுடர். இது நம்ம சின்ன பாக்ஸில் போட்ட மாதிரி காமிச்சிருக்கேன். இது நம்ம எப்படி பேக்கிங் பண்ணணும் இது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக வகுப்புலேயே இருக்கும். இந்த பவுடருங்கிறது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விதமாக நம்ம பயன்படுத்தலாம். செய்முறைகள் வித்தியாசப்படும். நிறைய முறைகள் இருக்கு. 10-15 செய்முறைகள் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரப்படும். இதில் தொழில் வளர்ச்சிக்கு, கடன் சம்பந்தமான பிரச்சனைக்கு, குடும்ப ஒற்றுமைக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்னென்ன மூலிகைகள் பயன்படுத்தி நம்ம மூலிகை சாம்பிராணி பவுடர் தயார் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விவரம் தெளிவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஊதுபத்தி பார்த்தீங்கன்னா மற்றதை கம்பேர் பண்ணையில உங்களுக்கு இது தெளிவாகவே தெரியும். இந்த மாதிரி ரெடிமேடான ஊதுபத்தி பயன்படுத்தி நம்ம எப்படி நம்ம ஒரு சென்ட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம அதை பயன்படுத்துறது, லோ பட்ஜெட்டில் ஒரு ஊதுபத்தி எப்படி தயார் பண்ணுறதுங்கிறது இதை நம்ம சொல்லித்தரப்படும். இதே ஊதுபத்தி நம்ம மிஷினில் நம்ம தயாரிக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும், நீங்கள் மிஷின் வாங்கி போடுற மாதிரி இருந்துச்சுனாலும் அதனுடைய செயல்முறைகளும் இருக்கும். ஓகேங்களா. இந்த இதுலேயே உங்களுக்கு உட்டன் கலரில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற, அந்த மர கலரில் உங்களுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிற அந்த விவரமும் வரும். இது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் எப்படி ஊதுபத்தி செய்யலாம் அப்படிங்கிற அந்த அளவுகள், செயல்முறைகள் எல்லாமே இருக்கும். இந்த மசாலா ஊதுபத்தி அப்படின்ட்டு இப்ப மார்க்கெட்ல அதிகமா இருக்கு. அந்த மாதிரி ஊதுபத்திகளை நம்ம கையில செய்யறதும் மிஷின்ல செய்யக்கூடிய செயல்முறைகள் இது எல்லாமே இருக்கு. நம்மளுடைய வகுப்புல என்னென்ன கொடுக்குறோம் அப்படிங்கிற விவரங்கள் தெளிவா இருக்கு. எல்லா விவரங்களையும் உங்களுக்கு இப்ப நான் சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாம நம்ம தயார் பண்ண பொருட்களை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற விவரமும் இருக்கும். எப்படி பேக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிற விவரமும் தெளிவா வகுப்புல சொல்லித்தரப்படும். இந்த வகுப்புல செய்முறை லைவாகவும் இருக்கும், பிடிஎஃப்பும் தரப்படும், ரெக்கார்டட் வீடியோவும் தரப்படும். இது மட்டும் இல்லாம வகுப்புல நான் நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. அதை தாண்டியும் இன்னும் நிறைய விவரங்களோட ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அந்த புத்தகமும் உங்களுக்கு கொரியர் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். வேற எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப் குழுவில் நீங்க கேட்டு உங்களை முழுவதுமாக அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போற அளவுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் நீங்க சந்தேகம் கேட்டு நீங்க நிவர்த்தி செஞ்சு அடுத்த ஒரு இந்த தொழிலையே உங்களுக்கான ஒரு அடையாளமாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.